டேஸ்டியான ஸ்வீட்டான ரொம்ப ரொம்ப க்ரீமியான ஸ்வீட் பாஸ்தா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாஸ்தா சேர்த்து 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துட்டு வாங்க. இப்போ பல்ஸ் விட்டுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்படி 1-2 இருந்தால் கூட போதும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தில் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நான் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ பொடிச்சு வச்சுருந்த அந்த பாஸ்தாவை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா தீஞ்சு போயிடும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ பாஸ்தா வேணுமோ அவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையான பாஸ்தாவெலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன், அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பாலில் கூட இது செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி பசும்பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வேகட்டும், ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துடுச்சு, பாலும் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம். ஸ்வீட்டில் உப்பு சேர்த்தா ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கும், அதுக்காக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடி பிடிச்சிடாம கிண்டிகிட்டே இருங்க. இப்போ ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன்னா, உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஏலக்காய் 1-2 தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா வாசமாக இருக்கும். நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான க்ரீமியான ஸ்வீட் பாஸ்தா ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.